வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 5 நாள் 28 செவ்வாய்க்கிழமை மார்ச் 10 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். மகாராஷ்டிராவில் பீஸ் பில்டர்ஸ் ஃபார்ம் இந்தியா மாநாட்டில் கலந்து கொண்டு குருமகான் ஆசி. மகாராஷ்டிரா மாநிலம் ஜெல்கோனில் மார்ச் 10, 11 இரு தினங்கள் பீஸ் பில்டர்ஸ் ஃபார்ம் இந்தியா மாநாட்டில் உலக அமைதி தூதுவர் குருமகான் அவர்கள் கலந்து கொண்டு ஆசி வழங்கினார். உடன் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலய குழுவும் சென்றிருந்ததாக அறங்காவலரும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குநருமான விநாயகம் தெரிவித்தார். ஆண்டு விழாவை கொண்டாட்டத்துக்கானதாக அல்லாமல் குடும்பமாக உணர செய்த அருள்ஜோதி குருகுல பாடசாலை. பிப்ரவரி 28 அன்று சென்னைக்கருகில் பழவேற்காட்டில் நடைபெற்று வரும் அருள்ஜோதி குருகுல பாடசாலை பள்ளி ஆண்டு விழாவினை கொண்டாடியது. அவ்விழா வெறும் கொண்டாட்டத்திற்கானதாக அல்லாமல் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் பங்கு பெறும்படியாக விளையாட்டுகளை வடிவமைத்திருந்தனர். கல்லை சமநிலைப்படுத்துதல், குழந்தையை பள்ளிக்கு செல்ல தயார் செய்தல், குழந்தையின் மனத்தினை சமநிலைப்படுத்துதல், பலூனை பிடித்தல், பந்தை வாளியில் போடுதல், படத்தை கவனித்து இலக்கை தொடுதல், கோலம் போன்ற விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகள் அனைத்தும் ஒற்றுமை, ஒழுக்கம், திறமை போன்ற பண்புகளை வெளிப்படுத்தின. இவைகளில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பதக்கம், பரிசுகள் வழங்கப்பட்டன. வித்தியாசமாக யோசித்து நல்ல உதாரணத்தை ஏற்படுத்தியதை கேள்விப்பட்ட ஈரோடு அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் தங்கவேலு அவர்கள் அப்பரிசு பொருட்களுக்கான பொறுப்பினை ஏற்றுக்கொண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமது நெஞ்சார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்தினையும் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. 255 பெற்றோர்கள் இதில் பங்கு கொண்டனர். இவை அனைத்தும் பெற்றோர்களிடையே நல்ல புரிதலையும் ஒற்றுமை இணக்கத்தையும் பலப்படுத்தி பள்ளி மற்றும் குடும்பம் இணையும் இனிய உறவு பாலமாக அமைந்தது என்று பள்ளியின் தாளாளர் தனலட்சுமி அம்மா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காஞ்சிபுரம் நூலகர் நடத்திய மகளிர் தின விழாவில் நல்லோர் வட்டம் பொறுப்பாளர்களுக்கு அழைப்பு. மார்ச் 9 திங்கட்கிழமை அன்று காஞ்சிபுரம் நூலகத்தில் உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டது. நூலகத்தின் நூலகர் திருமதி ராஜேஸ்வரி அவர்களின் அழைப்பை ஏற்று நல்லோர் வட்டம் மகளிர் களம் மாவட்ட பொறுப்பாளர் சுகந்தி, விழிப்புணர்வு களம் மாவட்ட பொறுப்பாளர் காமாட்சி, மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா ஆகியோர் கலந்து கொண்டனர். இரத்த தானத்துறை மாநில பொறுப்பாளர் உஷா அவர்கள் நல்லோர் வட்டம் அதன் லட்சிய சமுதாய கட்டமைப்பு பற்றி விளக்கியதாக டாக்டர் பவித்ரா தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்திலும் ஒரு கிராம வளர்ச்சிக் குழு கண்டிப்பேடு. மார்ச் 8 அன்று வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் கண்டிப்பேடு ஊராட்சி பொன்னியம்மன் கோவிலில் கிராம வளர்ச்சிக் குழுவின் சந்திப்பு நடைபெற்றது. இதில் சுபாஷ் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர், வேல்முருகன் அரசு இயல்கள பொறுப்பாளர், ஜானகிராமன் ஓர் உலகு கள பொறுப்பாளர், துரைராஜ் சுற்றுச்சூழல் கள பொறுப்பாளர், முனியாண்டி ஆர்டிஐ துறை பொறுப்பாளர் ஆகியோருடன் கிராம வளர்ச்சிக் குழு பொறுப்பாளர் அருள்குமார் மேலும் கிராம குழுவிற்கு புதிய பொறுப்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். செம்மை இல்லத்தின் 10 அம்சங்களை வாரம் 1 வீதம் 10 வாரம் பகிர்ந்து பேசப்படும் என்றும், வார்டு 9 செம்மை இல்லம் 10 அம்சங்கள் நிறைந்த வீடுகளை கண்டறிந்து மார்ச் 22 கிராம சபையில் பரிசு வழங்க திட்டமிடப்பட்டது என்று வேலூர் மண்டல பொறுப்பாளர் சிவகுமார் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ். கூகலூர் கிராம வளர்ச்சிக் குழு வார கூடுதலில் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக். மார்ச் 8 ஞாயிறு அன்று ஈரோடு மாவட்டம் கூகலூர் கிராம வளர்ச்சிக் குழுவின் வார கூடுதல் நடைபெற்றது. இவ்வார கூடுதலில் கோவை மண்டல பொறுப்பாளர் ஆடிட்டர் கார்த்திக் கலந்து கொண்டு நல்லூர் வட்டம் 100 துறை செயல்பாட்டை பேசினார். இவ்வார கூடுதலில் நெகிழிப்பை தவிர்ப்பது, குப்பை மேலாண்மை பற்றி பேசப்பட்டதாக நல்லூர் வட்டம் கூகலூர் கிராம வளர்ச்சிக் குழு பொறுப்பாளர் தனகோடி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சாலையை கடக்கும் பாதசாரிகளுக்கு மேலும் சௌகரியமாக ஸ்டாப் பட்டன் சிஸ்டம். பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலில் பாதசாரிகள் சாலையை கடப்பதில் உள்ள சிரமங்களை குறைக்க வெளிநாடுகளில் நடைமுறையில் உள்ள
பெடஸ்ட்ரியன் புஷ் பட்டன் எனப்படும் நவீன சிக்னல் முறை தற்போது சென்னை அசோக் நகரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சாதாரண நேரங்களில் வாகன போக்குவரத்து தொடர்ந்து நடைபெறும் வகையில் இந்த சிக்னல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதசாரிகள் சாலையை கடக்க வேண்டிய சூழலில் அங்குள்ள கம்பியில் பொருத்தப்பட்டுள்ள பொத்தானை அழுத்தினால் வாகனங்களுக்கான சிக்னல் சிவப்பாக மாறி பாதசாரிகள் கடப்பதற்கான பச்சை சிக்னல் விழும். கூடுதல் நேர அவகாசம் தேவைப்படும் பட்சத்தில் மீண்டும் பொத்தானை அழுத்துவதன் மூலம் சாலையை கடப்பதற்கான நேரத்தை நீட்டிக்க முடியும். அசோக் நகர் சிக்னலில் இதனை கண்டு இது பற்றிய தகவலை நம்பிக்கை செய்திக்கு அளித்த நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். துல்லிய தாக்குதலை பார்த்து கொண்டிருக்கிறோம். துல்லிய உதவி ஒன்றினை பார்ப்போம். வடசென்னையில் இயங்கி வரும் உதவும் கைகள் அமைப்பு ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து வருகிறது. அப்படி கும்பகோணத்தில் இவ்வமைப்பை சார்ந்த ஒருவரின் மகள் கல்லூரியில் படித்து வருகிறார். அவருக்கு ஒரு கணினி தேவை என்பதனை அறிந்து உதவும் கைகள் அமைப்பிலிருந்து அனுப்பி வைத்தபோது வியப்புடன் அதனை பெற்றுக்கொண்ட அம்மாணவி அக்கணினி மூலமாகவே நன்றி குறிப்புடன் தேங்க்ஸ் மாஸ்டர் என்று முதல் பதிவை அனுப்பியது மிகவும் உணர்வு பூர்வமானது என்று பகு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.